நான் இப்போ பேச போகிற விஷயம் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் பூஜை பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற முறையை தான் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஒரு வீட்டில் வந்து சராசரி குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண்மணிகளும், எல்லா கணவன் மனைவிகள்லாம் வாழ்கிறாங்க, பிள்ளைங்களோடு வாழ்கிறவங்க இருக்காங்க. ஒரு வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கு சாமான்லாம் கழுவக்கூடாது, பூஜை பாத்திரங்களை கழுவக்கூடாது. வியாழக்கிழமை அன்னைக்கு பூஜை பாத்திரங்களை கழுவி மஞ்சள் குங்குமம் விட்டு விளக்கேற்றிடணும். அதே போல் வீடு வாசலை சுத்தமாக வச்சுருக்கிறவங்க முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகணும் அப்படின்னா பசுமாட்டு கோமியத்தை வீட்டில் தெளிக்கணும். வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாடு கோமியம் தெளித்து வாசலில் மாயிலை வேப்பிலைகள் வச்சு அந்த வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுறோம், ஒரு சாம்பிராணி போடுறோம்னு சொன்னால் அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அதுமாதிரி எல்லார் வீட்லேயும் இந்த கண்ணாடி பவுல்லையாவது இல்லைன்னா ஒரு பாத்திரத்து இந்த பீங்கான் பாத்திரம்னு சொல்லுவாங்க, அதில் வந்து கல்லுப்பு வைங்க, பூஜையில் வைங்க. வெள்ளிக்கிழமை அது வைங்க, மறு வெள்ளிக்கிழமை அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திட்டு திருப்பி வேறு உப்பு வைங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் நிறைய வறுமை இருக்குது, கஷ்டம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, சரிங்களா? ஆன்மீகங்கிறது பெருசு. நான் சொல்கிறது வீட்டு வழிபாடு, சரிங்களா? இன்றைக்கி சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருக்கிறாங்க, வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் என்றைக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வீட்டில் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி மாற்றி வைங்கோ. ஏன்னா மெயினாக பகவானுக்கு தண்ணி வைக்கணும். அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணி மாற்றி வைங்கோ. வியாழக்கிழமையே பூஜை பாத்திரங்களை கழுவி மஞ்சள் குங்குமம் இட்டு வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றுங்கோ, அது ரொம்ப விசேஷம். ரெண்டாவது, பித்ருக்களை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் எப்போல்லாம் வீட்டில் சுவாமி கும்பிட்றீங்களோ அப்போல்லாம் பித்ருக்கள் படம் இருந்தால் அவங்களுக்கு பூவை போட்டு அவங்களுக்கும் தண்ணி அதெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கோ. என்ன, எல்லாரும் ஆன்மீக சிந்தனையோடு இருங்க, பக்தி நெறியோடு இருங்க, புரியுங்களா? யாருக்கும் ஏமாத்தாதீங்க, யாருக்கும் பொய் சொல்லாதீங்க, பிறருடைய வாழ்க்கையில் குறுக்க புழுந்து அந்த வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க. அதே மாதிரி தர்மம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டா சுவாமி நம்ம கூடயே இருப்பார். நம்ம எல்லா தீயதையும் பண்ணிவிட்டு சுவாமியை கும்பிட்டா சுவாமி நம்ம கூட இருக்க மாட்டார். அதனால் தர்ம சிந்தனையோடு இருந்து நல்ல குணத்தோடு இருந்து நீங்கள் பக்தி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே அம்பாள் வந்து பேசுவாள். நீங்கள் பண்ணுற பக்தியிலையும் நீங்கள் இருக்கிற ஒழுக்கத்திலையும் அம்பாள் உங்கள்கிட்ட வந்து பேசுவாள். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், நீங்கள் சுபிட்சமாக இருப்பீங்க, சரிங்களா? இந்த ஸ்ரீ திருவேங்கடமுடியான் கிருஷ்ணமாரியம்மன் ஆலயத்தில் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய இந்த ரவி அம்மா, நான் நல்லது செய்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் ஊர் மக்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கிருஷ்ணமாரியம்மனையும் திருவேங்கடமுடியானையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், நன்றி. இந்த ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்பா. சந்தோஷம்.